முடியறதில்ல. என்னதான் பண்றதோ தெரியல. நீங்க தான் ஒண்ணு மண்ணுமா தெரியுவீங்களே, கூட பிறக்காத தோழிங்க. அப்படியே அந்த மாதிரில இருப்பீங்க. கூட பிறந்தவங்க கூட தோத்து போயிருவாங்க. அப்படியே ஒட்டிக்கிட்டே திரிவாளுங்க. இப்ப என்னவோ ஆளை காணுங்கிறா. சரி சரி, பால் தானே, காசு இருக்கட்டும், நான் வாங்கி பார்த்துட்டு நான் இனிமே வந்து ஊத்திடுறேன். சரியா? என்ன ரங்கண்ணி, என்னை பத்தி ஏதோ பொருளி பேசுற மாதிரி தெரியுது. என் பேர் அடிபட்டுச்சு, என்ன விஷயம்? என்ன பிரியா இந்த பக்கம்? அட பாவி மவளே, அதுக்குள்ள வந்து நிக்கிறாளே. இப்பதான் பேசிட்டு கிடந்தோம், அதுக்குள்ள வந்துட்டா. 100 வயசு. மாடி சவுண்டே, உன்னை பத்தி தான் பேசணும். இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நம்ம பிரியாதான் உன்னை பத்தி கேட்டுட்டு கிடந்தா. அதான் எங்க 2 பேரும் ஒண்ணு மண்ணாதானே தெரியுவீங்க, ஆளை காணுமேனு கேட்டேன். அதுக்குதான் சொன்னா அவ எங்க பார்க்கவே முடியறதில்லக்கா அப்படின்னுட்டு. வேற ஒன்னும் இல்லம்மா, உன்னை பத்தி வேற பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஓஹோ அப்படியா? ஏன்டி பிரியா, ஏதாவது கதை பேசுறதுன்னா என்கிட்ட வருவேன். என்னை பத்தி பொருளை சொல்றதுக்கு என் அண்ணி வீட்டுக்கு வரியாக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், வருவல்ல சௌந்தர்யா, என்னடி பண்ற அப்படி இப்படின்னுக்கிட்டு அப்ப உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஏய் சவுண்டே, அப்படிலாம் ஒண்ணு இல்லப்ல. நான் சும்மா தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்க அவள ஆள் காணோம், வரவே முடியறதில்ல, பார்க்கறது இல்லைன்னு. ரங்கக்கா தான் சொன்னாங்க, எங்க 2 பேரும் ஒண்ணு மண்ணா டிவிங்களே ஆள் காணோம்னாங்க. அதுக்கு தான் சொன்னேன் நானே பார்க்கறது இல்லைன்னு. வேற ஒண்ணும் பேசலாத்தா உன்னை பத்தி. சரி சரி விடு, இதை பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. நான் வந்த விஷயத்தையும் அப்புறம் மறந்துடுவேன். அண்ணி, நாட்டுக்கோழி ஏதாவது கிடைக்குமா? உங்க பண்ணையில தான் நிறைய கோழி கிடக்குமே இல்ல, அதனாலதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியேதான் என் மாமியாருக்கு ரொம்ப சளியா இருக்குதான், நெஞ்சு சளி பிடிச்சிக்கிட்டு கிடக்குது, வாந்தி பேதி விட்டுக்கிட்டு ரொம்ப படுத்தி எடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனாலதான் கொஞ்சம் நாட்டுக்கோழி சூப்பு, கொஞ்சம் நெஞ்செலும்பு ரசம்லாம் வச்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்ல, அது கொஞ்சமும் தெம்பாவும் இருக்கும். அதுக்கு தான் வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். இருக்குதா? அடடே, என்னடி இப்ப வந்து கேக்குற? நேத்து தான் எல்லாம் லோடு ஏத்தி விட்டேன். இருந்துச்சு கோழி எல்லாம் மொத்தமா ஏத்திச்சு. இப்ப வந்து முட்டை வைக்கிற கோழி மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் தான் வச்சிருக்கிறேன். மீதி விக்கிற சேவல் எல்லாமே ஏத்தி விட்டுட்டேனே. அப்புறம் வேற என்ன பண்றது? சின்ன சின்ன பொட்டு கோழி தான் கிடக்கும், அதை கொடுக்க முடியாது. அதெல்லாம் இப்பதான் வளர்ந்துகிட்டு கிடக்குது. அது குழம்புக்கெல்லாம் ஆகாது, ஒன்றும் கறியும் வராது. காலையில தான் வந்து லட்சுமி மீதி இருந்த 2 கோழி வாங்கிட்டு போனா. வேணா நீ அவகிட்ட கேட்டு பாரு. ஐயோ, என்ன சொல்றீங்க ரங்கண்ணி? நான் வேற என் மாமியார்கிட்ட கோழி ரசம் வச்சு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ மட்டும் கோழி இல்லைன்னு சொன்னவன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் என்ன ஆஞ்சு போடுவா. ஆஞ்சு நான் வேற ஆசை காட்டிட்டேன், மோசம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊரே நியாயம் வச்சிருவா. உடம்பு சரியில்லாத மாமியாரை கூட பார்க்க மாட்டேங்கிறான்னுட்டு நான் எங்கே போவேன் இப்போ? சரி, நீங்கள் வேற சொல்கிறீங்க லட்சுமிக்கா கிட்ட கொடுத்தேன்னு, அந்த அக்கா போய் செஞ்சுருக்க மாட்டாங்க. சரி, நான் என்னென்னு போய் பார்க்குறேன், அவங்க கிட்டேயாச்சும் இருந்தால் வாங்கி வச்சுக்கிறேன். சரி, நான் வரேன். நீ இருடி சவுண்டே, நானும் வரேன். அவங்க தோட்டத்துக்கு தான் காலையில போறதா சொல்லிட்டு போனாங்க லட்சுமி அக்கா. வா, நம்ம 2 பேரும் அங்க போய் பார்க்கலாம். பாத்தீங்களா ரங்கண்ணி, என்னவோ அப்படி இப்படின்னு பேசுறீங்களே. கோழி வாங்கிட்டு போனாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோழி குழம்பு ஒரு புடி பிடிக்கலான்ட்டு என் கூடயே வரேன்னு சொல்றா. இவெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு, பார்த்துக்கோங்க எப்படி இருக்கான்னுக்கிட்டு. சரி, நான் வரேன், வந்து தொலை போவோம். என்ன பண்றது, இன்னைக்கு எப்படினாலும் அவங்க வீட்டில் கோழி குழம்பு வச்சிருந்தாங்கன்னா ஒரு ஓசியில ஒரு புடி பிடிச்சிருவேன். அப்படித்தானே பிரியா? வா, அதுக்கு தானே வரேன்ற. ஐயோ, மனசுல உள்ளத அப்படியே பட்டுன்னு கேட்டுட்டாலே. ஏய், ஓவரா பேசாதடி. நான் அதுக்காகலாம் வரேன்னு சொல்லல. சரி, கோழி வாங்கிட்டு வந்தீனா தனியா அதெல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கணுமே. குழம்பு சீக்கிரம் வைக்கிறதுக்கு ஆவாது. ஃப்ரெண்ட் ஆச்சு வந்து ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு தான் வரேன்னு சொன்னேன். உடனே இனி தப்பா பேசுறியே. வா போலாம். நம்பிட்டேன், நான் உன் ஃப்ரெண்டுடி, எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும். சரியா, என்கிட்ட நடிக்காத. சரி, நாங்க வரோம். நீ அடடடடடே, அப்பா வாசனையா இருக்குதே. யக்கா சூப்பர் போங்க. கோழி குழம்பு வாசம் என்ன அங்க இருந்து இங்க வரைக்கும்ல இருக்குதே. மாமா பிரியா, வா சவுண்டே, உங்களுக்கும் சேர்த்து தான் செய்யலான்ட்டு செஞ்சிட்டு இருக்கிறேன். வெச்சு முடிச்ச உடனே எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கலான்ட்டு தான் பார்த்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களா? சரி வாங்க. ஏக்கா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பீங்களாக்கா? ஏன் வேணா சட்டியோட தூக்கிட்டு போறியா? ஏய் வாய் மூடு சவுண்டே, அதுக்கு சொல்லல. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா
பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நம்ம வீட்டில் வாங்கி கோழி அடித்து நல்லா ருசியாக குழம்ப வச்சு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அதை விட்டுட்டு மற்றவங்க வீட்டில் வைக்கிறத ஓசியில் ஆட்டை போட்டுட்டு போகிறதுக்கு பார்க்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு. புரியுதா? அட விடுங்கக்கா, பரவாயில்ல. பிரியாக்காவும் ஏன் இப்ப இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? எல்லாருக்கும் சேர்த்து தான் அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. தான் வச்சு முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அவ்வளோதான், இறக்கிடுவோம். நானே உங்ககிட்ட கோழி கேட்கலான்னாக்கா வந்தேன். ரங்கனிக்கிட்ட போய் கோழி கேட்கலான்ட்டு போனேன். அவங்க தான் சொன்னாங்க காலையில் தான் நீங்கள் 2 கோழி வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்ககிட்டயும் ஒரு கோழி வாங்கிட்டு போய் வீட்டில் குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். இங்கே நீங்களே வச்சுட்டீங்களாட்டுக்குது. ஏன் மாமியாருக்கு வேற ரொம்ப நெஞ்சு சளியாக கிடக்குதுன்னு போட்டு படுத்தி எடுத்துகிட்டு கிடக்குது. அது கொஞ்சம் வெஞ்சு கொடுத்தா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். சரி மருமக செஞ்சு கொடுத்தாலும் கொஞ்சம் அமைதியாகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒன்றுமே செய்யலை, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை பார்த்துக்கவே இல்லைன்னு போட்டு புலம்பி தள்ளிடும். அதுக்காக தான் சரி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். 2 கோழியுமே அடிச்சிட்டிங்களாக்கா இல்லை இருக்குதா? ஆமா சவுண்டே, நானும் தான் எங்களோட ஊரு கோயிலுக்கு வேண்டுதல் வச்சிருந்தேன். எங்க அக்கா இப்பதான் வந்து பண்டிகை போடுறாங்க, நானு கடை வெட்டுறேன்னு வெட்டினா. சரி அவளோடய சேர்த்து நானும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோழி அடிச்சு குழம்பு வைக்கலான்னு வச்சேன். பார்த்தா ஒத்த கோழியே அடிக்க கூடாது, அப்படி பார்த்தா ரெட்டைப்படையாகி போயிடும் ஒரே குடும்பத்துல. அதனால 3ஆ கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 2 கோழியா வச்சா ஒரு ஆடு வெட்டினாங்க. சரி இவங்க வீட்ல இவரு ஆடு சாப்பிட மாட்டாரு ஆட்டுக்கறியே. அதனாலதான் சரி எங்களுக்கு ஆட்டுக்கறி எதுவும் வேண்டாம், பசங்களும் அவ்வளவா விரும்பாதுங்க, கோழிக்கறி தான் நல்லா விரும்பி சாப்பிடுங்க பாத்துக்க. அதனால அவ குடுக்குறேன்னு தான் சொன்னா. வேணாம் நீ அங்கனே பார்த்து செஞ்சுக்க, நான் இங்க ஊர்ல வந்து செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே போய் ரசியா அங்க சாமியெல்லாம் கும்பிட்டு கோழி அடிச்சுட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இங்க வந்து எல்லாம் வெஜ்ஜு செஞ்சுக்குவோம் அப்படின்னுகிட்டு அங்க எதுவும் பண்ணல. அதான் வந்து இங்க வச்சிட்டு இருக்கிறேன். ஓ அப்படியாக்கா, சரிக்கா சரிக்கா. எனக்கு ஒரு சின்ன கிணத்துல கொஞ்சம் என் மாமியாருக்கு மட்டும் மெயினாக போட்டு கொடுத்துருங்கக்கா. அது போட்டு என்னை பாடா படுத்தி எடுத்து கிடக்குது. கொஞ்சம் இது ரசம் இருந்தாலும் நெஞ்சு கோழி ரசம் இருந்தாலும் எனக்கு கொடுத்துருங்க. அதுவுமே அது பிடிக்கும். அதுதான் மெயினாக கேட்டுட்டு கிடக்குது. இருக்குது இருக்குதுமா, எல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கிறேன். சரி பிள்ளைங்க குடிக்குங்க, அதுக்கு தேவைப்படும் எடுத்து வைப்போம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். மீதி இருந்தா கூட சாயந்தரமா கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்தா குடிச்சுக்கோங்க. அதுக்கு தான் எடுத்து வச்சேன். நல்லா இருக்கு பார்த்துக்காது. நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா தூக்கலா தட்டி போட்டு வச்சிருக்கிறேன். ரசம் கோழி குழம்பு நாட்டுக்கோழிக்கு நல்லா வந்திருக்குது. அது நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க தனியா வந்திருக்குது. அது நல்லா குடிச்சாலே சளி எல்லாம் வெளியே வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து வச்சிருக்கிறேன். அது தனியா கொடுக்குறேன், குழம்பும் தனியா கொடுக்குறேன். பிள்ளைங்களுக்கும் உனக்கும் அதை எடுத்துட்டு போ. என்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எடுத்து போட்டு கொடுத்துருவேன். இங்க தோட்டத்துல டிஃபன் பாக்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. சரி இங்கே வந்து வச்சு வச்சு எடுத்துட்டு போய்க்குவோம் அப்படின்னு தான் இங்க வந்தோம். இங்க கொஞ்சம் விசாலமா இருக்குதுல்ல, வீட்டு பக்கத்துல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விறகடுப்பு இருக்குது, என்னத்துக்கு போய் அங்க உட்காந்துட்டு இருக்கணும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே வச்சிட்டோம். பிள்ளை மேரி வீட்டுல இருக்கிறா, இல்லைன்னா நான் மேரி கிட்ட சொல்லி பாக்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டு தர சொல்றேன். என்ன இப்பதான் ஆயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் நான் போட்டு கொடுத்து விடுறேன். என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நாங்க பொறுமையா வெயிட் பண்ணி வாங்கிட்டே போயிடுறோம். என்ன சவுண்டே, இவ்வளோ ருசியான கோழி குழம்பு யாராவது கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவோமா? நான் இங்கே இருந்து நல்லா பார்த்துட்டு ரசிக்க ரசிக்க ஒரு முட்டை நல்லா சாப்பிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஏக்கா சரிம்மா, உன் விருப்பம், எப்படி வேணா பண்ணு. இங்க நிறைய தான் வச்சிருக்கிறேன், நல்லா சேர்த்தாப்புல எல்லாருக்கும், அதனால எல்லா வீட்டுக்குமே கொடுப்பேன். அதனால இருக்குது, நல்லாவே நீ சாப்பிட்டு எடுத்துட்டு போன. சவுண்டு நீ பாக்ஸ் எடுத்துட்டு வாமா, நான் உனக்கு போட்டு கொடுத்துறேன். சரிக்கா. அம்மா ராஜத்த வீட்டுக்கும் கொடுப்பல்ல? ஆமாடா, ராஜி வீட்டுக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் இவளுங்க வீட்டுக்கு மட்டும் கொடுத்தது அவ வீட்டுக்கு கொடுக்காம ஓடுறதா? அவளுக்கும் தான் போட்டு கொடுக்கணும். அப்புறம் ரங்கக்கா வீட்டுக்கும் தான் கொடுக்கணும். எல்லாரும் வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா சரியா போயிடும். இவ்வளோத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? நாளைக்கு வரைக்கும் கிடக்கும். நாளைக்கெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டீங்க. அது இல்லாம நிறைய சேர்த்து தான் வச்சிருக்குது. 2 கோழி அடிச்சிருக்கிறோமே, இவ்வளோ என்ன பண்றோம்? நம்ம சாப்பிட முடியுமா? நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சு சாப்பிடுவீங்க. அதனால கண்டிப்பா ராஜி வீட்டுக்கு ரங்கு வீட்டுக்கு இவங்க 2 பேர் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கு தான் கொடுக்கணும். ஏன் கேக்குற? அது ஒன்றும் இல்லைம்மா, நானே போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அட வீடு சந்தோஷே, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் வேணா போகும்போது அப்படியே ராஜிகா வீட்லேயும் சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு வரும்போது 2 பேர் வீட்டுக்கும் டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஐயோ, இதே சாக்கா வச்சு ரம்யாவை பார்க்கலான்னு நினைச்சோமே. ஐயோ, சௌத்ரியாக்கா வேற நம்ம பிளான்ல மண்ணு வாரி போட்டுருவாங்களாட்டுக்குதே. ஆமாடா, அவதான் போகும்போது அப்படியே வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வரட்டும் அவங்க வீட்லயும். நம்ம போட்டு கொடுத்து விட்டுருவோம். என்ன
அதுக்கு இல்லம்மா, அன்னைக்குதான் ராஜேத்த இந்த பேக்கேஜ் எல்லாம் போடுறாங்கல்ல, அதுக்கு அட்டைப்பொட்டியெல்லாம் வாங்கணும். அது எங்க வாங்குறது என்னன்ட்டு என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நான் சரியா சொல்லலை, நான் அப்புறமா விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கு தான் தகவல் சொல்லிட்டு அப்படியே நான் போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடலான்னு பார்த்தம்மா. நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஓ அப்படியா, ராஜி கேட்டிருந்தாளா? சரி சரி, அப்ப நீயே கொண்டு போய் கொடு. சரி சௌந்தர்யா அவ வரும்போது பாக்ஸ் வாங்கிட்டு வரட்டும். அது பாக்ஸ்ல போட்டு நீ கொண்டு போய் ராஜி வீட்ல கொடுத்துட்டு என்னன்னு ஏதுன்னு பேசிட்டு வந்துரு. எங்க கிடைக்கும் என்னன்னு அவ எதனா வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வந்து கொடு. வீட்ல பொட்டப்பிள்ளைய தனியா வச்சுட்டு கிடக்குறா. அவளே எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் அலைஞ்சிட்டு கிடக்க முடியாது. அவ எதனா உதவி கேட்டானா நீ வாங்கிட்டு கொடு என்ன? சரிம்மா, அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன்.